ஆறாம் அறிவை அவசரத்துக்கு அடகு வைத்துவிட்டு உயிர் பலி கொடுக்க உவந்து சென்ற மனிதம் மறந்த மாக்கள் கூட்டமே, யாரை பார்க்க சென்றீர்கள்? உலக தலைவரையா? உள்ளூரிலேயே அறிவுசார் சமூகம் இன்னும் அவரை அங்கீகரிக்கவில்லையே. யாரை பார்க்க சென்றீர்கள்? உங்கள் உறவுக்காரரையா? குடும்பத்தோடு சென்று குழந்தைகளோடு கும்பிட, குழந்தைகளையும் பலி கொடுக்க அவர் என்ன உங்கள் குலசாமியா? உங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருவர் என்று பிதற்றுகிறீர்களே. பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிய கூட்டத்திலும் காயாத கல்லறை சுவடுகளிலும் அவரது குடும்பத்தார் யாரும் இல்லையே. ஏன்? யாரை பார்க்க சென்றீர்கள்? உலக அழகையா பார்க்க போனீர்கள்? எத்தனை திறமையான அழகு கலைஞர்கள் அதற்காக அன்றாடம் உழைக்கிறார்கள் தெரியுமா? யாரை பார்க்க ஓடுகிறீர்கள்? மாபெரும் நடிகரையா? இவரை விட சிறப்பானவர்கள் கலை உலகில் இருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள். ஒருவேளை தனது கலை படைப்புகளில் கருத்து சொன்ன வித்தகரை பார்க்கத்தான் இத்தனை பரவசமா? கோடிகளில் கொட்டிய தயாரிப்பாளர்கள், ஆண்டு கணக்கில் உழைத்த இயக்குநர்கள், எண்ணங்களை வண்ணமான வார்த்தைகளில் கொட்டிய பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள், தொழில்நுட்பத்தார் என பல துறை கலைஞர்களின் வியர்வையும் இரத்தமும் இணைந்து திரைக்கு கொண்டு வந்த நிழல்தான் இந்த போலி என்பது கூட புரியாத புத்தி கோளாறுகளே, எப்போது திருந்த போகிறீர்கள்? யாரை பார்ப்பதற்கு இப்படி ஓடுகிறீர்கள்? உங்கள் தலைவரையா? என்ன செய்ததால் அவர் உங்கள் தலைவரானார்? யாரோ போட்ட முதலீட்டில், எத்தனையோ கலைஞர்களின் கடின உழைப்பில் கால் வைத்து ஏறி முகம் காட்டி மூக்கு முட்ட பணம் சம்பாதித்ததை தவிர என்ன செய்தார் அவர்? இதுவரை எதுவும் செய்யவில்லை என்றாலும் இனிமேல் செய்ய போகும் உன் எதிர்கால தலைவரை பார்க்க சென்றாயா? முட்டாள் கூட்டமே, மூடர் கூடமே, கலைத்துறையில் 1/4 நூற்றாண்டு, 1000 கோடிகளில் சொத்து நீ கொடுத்தது என்றாலும் எந்த பேரிடர் காலத்திலாவது அவரிடம் வாங்கி தின்றாயா? சமூக சிக்கல்களில் சாக்கடையில் புரண்டு கொண்டிருந்தாயே, கை கொடுக்க வந்தாரா? கல்வி கொடுத்தாரா? கலைஞர்களை காத்தாரா? குறைந்தபட்சம் உனக்காக குரலாவது கொடுத்தாரா? ஒன்றுமே வேண்டாம்.